ஆமா, உன்மகளை இங்க காணும். இரு கூப்பிடுறேன். ஆயிஷா, இங்க வாமா. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல இருக்கீங்களா? வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லா. நீ எப்படிமா இருக்க? அல்ஹம்துலில்லா, நல்ல இருக்கேன். உன்னை சின்ன வயசுல பார்த்தது இப்ப எப்படி வளர்ந்துட்ட பாரு. அவ வளர்ந்து எதுக்கு? அவளுக்கு அறிவு கொஞ்சம் கூட வளரல. இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்குறா. ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிறா. இவகிட்ட வேலை சொல்றதுக்கு நானே செஞ்சுட்டு போலாம். சரி, படிப்பு விஷயத்துலையாவது ஒழுங்காயிருப்பான்னு பார்த்தா அதுவும் இல்ல. நல்ல வாய்க்கிழிய பேச மட்டும் செய்வா. இவளால எல்லா டீச்சர்ஸ் முன்னாடியும் தலைக்குனிய வேண்டியதாயிருக்கு. என்னமா நீங்க இப்படி பேசுறீங்க? உங்க பிள்ளைய பத்தி நீங்களே இப்படி குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியாவது அவளுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். இப்படி அடுத்தவங்க முன்னாடி குறை சொன்னா அவளுக்கு புத்தி வராது, உங்க மேல வெறுப்புதான் வரும். ஏனப்படி சொல்ற? பின்ன என்னமா, எப்ப பாரு நம்மள பத்தி அடுத்தவங்களிடம் குறை சொல்றதே இவங்களுக்கு வேலையா போச்சுன்னு தான் அவங்க நினைப்பாங்க. நீ இப்படி எல்லார்கிட்டையும் குறை சொன்னா அவ திருந்தவே மாட்டா. எதுவும் செய்யாட்டியும் கூட அவளை பத்தி நல்லவிதமா சொன்னா கூட பரவாயில்லையே, நம்ம உம்மா நம்மள விட்டு கொடுக்கல, இதுக்காகவாது ஏதாவது செய்யணும்னு அவங்களுக்கு தோணும். ஓஹோ, இன்னும் சில பேர் படிப்பு விஷயத்துல வீக்காதான் இருப்பாங்க. அவங்க இவ்ளோ முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு படிப்பு ஏறாது. அப்படி இருக்கும்போ அவங்களால என்ன செய்ய முடியும்? ஆமா, அதுவும் சரிதான். இப்படி எல்லாரிடமும் குறை சொல்லும் போது அவளுடைய மனசு வேதனைப்படுமா இல்லையா? உன்னுடைய குறைகளை பிறரிடம் சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஆமா, கஷ்டமாதான் இருக்கும். காலப்போக்குல நம்ம பிள்ளைங்க கூட மாறிடுவாங்க. ஆனா நம்ம யாரிடம் குறை சொன்னோமோ அவர்களுடைய மனதில் நம்ம பிள்ளைய பத்தி சொன்ன அந்த குறை மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். யார பத்தியும் யாரும் குறை சொல்லாதீங்க. உங்க பிள்ளைகளாயிருக்கட்டும், மனைவியாயிருக்கட்டும், தாய் தந்தை சகோதரர் யார்வேனாலும் இருக்கட்டும், அவர்களுடைய குறைகளை பிறரிடம் சொல்லாதீங்க. அவங்க இருக்கும்போது சொன்னாலும் தப்புதான், இல்லாதப்போ சொன்னாலும் தப்புதான். அவங்க செய்யும் தவறுகளை திருத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்டையே சொல்லுங்க. அதை விட்டுட்டு பிறரிடம் சொல்வதால் உங்களுக்கு எந்த பயனும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஓரடியார் மற்றோரடியாரின் குறையை இவ்வுலகில் மறைத்தால் அவருடைய குறையை அல்லாஹ் மறுமை நாளில் மறைக்காமல் இருப்பதில்லை. நம்முடைய குறைகளை அல்லாஹ் மறைக்கணும்னு ஆசைப்படுற யாரும் பிறரை பத்தி குறை சொல்ல மாட்டாங்க. நான் இது தெரியாம சொல்லிட்டேனே, ஆயிஷா என்ன மன்னிச்சிருமா? பரவாயில்லமா, விடுங்க.